விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயா கொசப்பாளையம் பகுதி வயல்வெளியில் 100 நாள் வேலை செய்யும் பெண்களிடம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரமானது தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட கொசப்பாளையம் என்ற பகுதியில் நாம் தமிழருடைய விக்கிரவாண்டி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் மேற்கொண்ட அவர் அங்கு வேலையில் ஈடுபட்டு 100 நாள் வேலையில் ஈடுபட்ட பெண்களிடம் நேரடியாக வயல்வெளிக்கு சென்று அங்கு தனக்கு வாக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த பெண்களிடம், உங்களுக்கு யாராவது தேர்தல் போகும்போது பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு எனக்கே ஓட்டு போடுங்கள் என்றும் கோரிக்கை வைத்தார். மேலும் ஒருவேளை நாம் வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடையில் கூட செயல்படாது என்றும் அந்த பெண்களிடம் உறுதியளித்தார். தொடர்ச்சியாக அவர்களிடம் பேசும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக இந்த பகுதியில் களமிறங்கியிருக்கிறேன், எனவே எனக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளிடம் தொடர்ச்சியாக தனக்கு வாக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொண்ட அவர் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது ஒவ்வொரு வீடுகளாக சென்றும் நேரடியாக பொதுமக்களை சந்தித்த அவர் பொதுமக்கள் அதிகம் கூட வயல்வெளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று அந்த மக்களை சந்தித்து தனக்கு வாக்கு செலுத்த முடியும், மேலும் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அந்த மக்களுக்கு கூறி தனக்கு வாக்கு செலுத்த முடியும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த ஒரு தொகுதியில் என்னுடைய வெற்றியை பார்த்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அந்த வெற்றி கொண்டு செல்லப்படும் என்றும் அந்த மக்களிடம் உறுதியளித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.